தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் நாளை பிற்பகல் 3:15 மணிக்கு பதவி ஏற்கிறார். ஆளுநர் அருளேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆளுநர் அருளேக்கரை கூட்டணி கட்சி தலைவர்களோடு சென்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த சந்திப்பு சுமார் 40 நிமிடங்கள் நீடித்தது. அப்போது நாளையே பதவி ஏற்பதற்கு அவர் விருப்பம் தெரிவித்தார். இதையடுத்து நாளை 3:15 மணிக்கு ஜோசப் விஜய் தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக பிற்பகல் 3:15 மணியளவில் பதவி ஏற்பார் என ஆளுநர் மாளிகை அதிகாரபூர்வமாக அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து அறிவித்திருக்கிறது. இதனால் கடந்த 5 நாட்களாக விஜய் எப்போது பதவி ஏற்பார் முதலமைச்சராக என்ற சந்தேகங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தோடும் கூட்டணி கட்சி தலைவர்களான சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் மற்றும் சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோரும், காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரோடு இன்று விஜய் ஆளுநர் அருளேக்கரை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். இன்று ஆளுநர் மாளிகையை 5 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்போது அந்த நேரத்தில் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படாததால் சிறிது சர்ச்சை ஏற்பட்டது. அதன் பின்னர் 6:30 மணிக்கு மீண்டும் விஜய்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநரை சந்தித்த விஜய் நாளையே பதவியேற்க விருப்பம் தெரிவித்து அவர் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று ஆளுநர் அருளேக்கர் நாளை பிற்பகல் 3:15 மணிக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.